வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சூவான்றது சொன்னது என்ற தொடரிலே இன்று 52வது பகுதியாக 1/10/1987 துக்ளக் கேள்வி பதில். உண்மையிலேயே விபி சிங் ஊழலை எதிர்க்கிறாரா அல்லது மத்திய அரசை மட்டும் எதிர்க்கிறாரா அல்லது ராஜீவ்காந்தியை எதிர்க்கிறாரா? ராஜீவ்காந்தியை மட்டும்தான் எதிர்க்கிறார். அதற்கு பூசப்படும் நிறங்கள் மற்ற எதிர்ப்புகள் என்று விபி சிங் அன்றே அவர் புரிந்து கொண்டார் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த கேள்வி பதில். சர்க்காரியா கமிஷன் பரிந்துரையின்படி கருணாநிதி மீது வழக்கு தொடர வேண்டும் என்று ஜெயலலிதா பேசியுள்ளாரே. இவர்கள் அனைவருக்குமே அன்னையாகி இந்திரா காந்தி அதை அமுக்கிய போது பேசியிருக்க வேண்டிய பேச்சு. இப்போது இது பேச்சல்ல, வெறும் சவடால். விடுதலை புலிகளின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை. பிரபாகரன் கோஷ்டியினர் காந்திய வழியில் உண்ணாவிரத போராட்டமும் நடத்துகிறார்களாமே. ஒரு துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு நானும் ஒரு போர் வீரன் என்று நான் சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல்தான் இது. காந்தியின் வழியை விகடம் பண்ணி காட்டுகிறார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி அமைதிக்காக்க சென்ற இந்திய துருப்புகளையும் மீறி நூற்றுக்கணக்கான போராளிகள் கொல்லப்பட்டனரே. இது அமைதிப்படையின் கையாலாகாத தன்மையா, மெத்தன போக்கா, இல்லை பிரபாகரனுக்கு விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கும் செயலா? இவற்றில் எதுவும் இல்லை. இங்கே தமிழகத்தில் இன்னமும் கூட பிரபாகரன் கோஷ்டியினரின் அநியாய செயல்களின் குரூரத்தை புரிந்து கொள்ள பலர் மறுப்பதன் விளைவுதான் இது. பிரபாகரன் கோஷ்டியினரின் அட்டூழியங்களுக்கு இங்கே ஆதரவு கிடையாது என்ற நிலை வந்தால் இந்திய அமைதி காக்கும் படை அங்கே வெகு எளிதில் தனது பணியை செய்யும். மாநில கட்சிகள் செல்வாக்கு பெற்று மத்தியில் ஆட்சி அமைப்பதை விட தேசிய கட்சியான காங்கிரஸே மேல் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏன், இந்த இரண்டில் ஒன்றுதான் நமது கதியா? ஜனதா, பாரதிய ஜனதா போன்ற எதிர்க்கட்சிகள் இணைந்து தேசிய அளவில் ஒரு மாற்று அமைப்பு உருவாக வேண்டும். இரு கட்சி ஜனநாயக முறை உருவெடுக்க வேண்டும். இதுதான் என் விருப்பம். இந்த முயற்சியை செய்வதற்கு பதிலாக காங்கிரஸை உடைப்பதிலேயே எதிர்க்கட்சிகள் நாட்களை கடத்தினால் இது எதிர்காலத்தில் மாநில கட்சிகளின் கை ஓங்குவதில் தான் போய் முடியும். மாநில கட்சிகளின் கூட்டு சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சிக்கு எந்த திசையில் செல்வது என்பது கூட தெரியாமற் போய்விடும். எல்லா துறைகளிலும் தேக்கம்தான் மீண்டும். ஆகையால் தேசிய எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தங்களை பலப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டுமே தவிர காங்கிரஸை உடைக்க முயற்சிக்க கூடாது. இனி இந்திய இலங்கை ஒப்பந்தம் முழுமையாக காப்பாற்றப்படும் என்று நம்புகிறீர்களா? பிரபாகரன் கோஷ்டியினரின் அக்கிரமங்கள் தயை தாட்சண்யமின்றி அடக்கப்பட்டால் நல்ல வாய்ப்பு உண்டு. எல்லாரும் ஆதரிப்பதை தாங்கள் எதிர்ப்பதும் எல்லாரும் எதிர்ப்பதை தாங்கள் ஆதரிப்பதுமாக காண்கிறேன். உண்மைதானே? பல சமயங்களில் அப்படித்தான் நடந்து வருகிறது. எல்லாரும் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பதே புரியவில்லை, வியப்பாக இருக்கிறது என்று மற்றவர்கள் தன்னுடன் கருத்து மாறுபடுவதை வேடிக்கையாக கிண்டல் செய்கிறார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.